வணக்கம். சிறப்பு நேர்காணலுக்கு வரவேற்கிறோம். நிகழ்ச்சியின் இன்றைய சிறப்பு விருந்தினர் மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ அவர்கள். வணக்கம். வணக்கங்க. திமுக கூட்டணிக்குள் ஏற்பட்டிருக்கும் சலசலப்பையும் கசப்பையும் கவனிக்கிறீங்களா? தமிழக அரசியலில் எதிர்பாராத திருப்பங்களை வழங்கியிருக்கக்கூடிய நடைபெற்று முடிந்த சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு அமைந்திருக்கக்கூடிய தமிழக வெற்றிக் கழகத்தின் அரசு, மாண்புமிகு சகோதரர் ஜோசப் விஜய் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்று இயக்கி வருகின்ற அரசுக்கு இந்த நாளில் ஒரு புதிய ஆக்கத்தையும் அனைவர் உள்ளங்களிலும் ஒரு விழிப்பையும் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிகழ்வுகள் நகர்வுகளாக அமைந்திருக்கின்றன. அது குறித்து நான் உள்ளபடியே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். மதச்சார்பற்ற அரசு அமைய வேண்டும், ஜனநாயகம் கூட்டாட்சியை காக்கின்ற அரசு அமைய வேண்டும் என்பதற்காகத்தான் திராவிட முன்னேற்றக் கழகம் வலிமை பெறுவதற்கு கடந்த 8 ஆண்டு காலமாக நான் குரல் கொடுத்து வந்தேன். எப்படிப்பட்ட நிலைமை உருவாக வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேனோ அதைப்போல இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியும் என் இனிய சகோதரர் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்களினுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் ஆட்சியிலே பங்கேற்றிருப்பது இது ஒரு மதச்சார்பற்ற ஜனநாயகம் காக்கும் கூட்டாட்சி காக்கும் அரசாக நிச்சயமாக இயங்கும் என்ற நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்கிறது. விசிகாவும் ஐயுஎம்எல்லும் வெளியிலிருந்து ஆதரவு என்ற நிலையிலேயே நின்றிருந்தால் இவ்வளவு விமர்சனம் வந்திருக்காதோ? அமைச்சரவைக்குள்ளும் இடம்பெற்றதற்கு பிறகுதான் இவ்வளவு கூர்மையான விமர்சனங்கள் வருதோ? அவர்கள் இடம்பெறாமல் இருக்கிற போது எனக்கு கூட மனதிலே எந்த அளவுக்கு மதச்சார்பற்ற இந்த அரசு இயங்குவதற்கு எல்லோரும் தோள் கொடுப்பார்கள் என்ற ஒரு எண்ணம் இருந்தது. இந்த 2 கட்சிகளும் அமைச்சரவையிலே பங்கேற்றவுடன் சரி, நல்ல நிலைமை உருவாகிவிட்டது. ஒரு மதச்சார்பற்ற அரசை சகோதரர் விஜய் அவர்கள் நடத்துவதற்கு 2 தூண்கள் அங்கே வலிய தூண்களாக அந்த அரசு மண்டபத்தை தாங்கி நிற்கும் தூண்களாக அமைந்து விட்டன என்று சொல்லி உண்மையில் மகிழ்ச்சி அடைகிறேன், பெருமைப்படுறேன். அதனால தான் வாழ்த்து சொன்னேன். கஷ்ட காலத்தில் திமுகவை தனியே விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்கு. அவங்க திராவிட முன்னேற்ற கழகம் எந்த நிலைமையையும் சமாளிக்கும். அவர்கள் தோல்விகளையும் கண்டிருக்கிறார்கள். அந்த தோல்விகளிலிருந்து வேகமாக மீண்டெழுந்து ஃபீனிக்ஸ் பறவை போல் எழுந்து மிகப்பெரிய வெற்றிகளையும் சாதித்திருக்கிறார்கள். எனவே திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒன்றும் சங்கடமான நிலைமை ஏற்பட்டு விட்டது என்று நான் கருதவில்லை. கூட்டணி கட்சிகள் கூட இருந்திருக்கணும், தேர்தல் தோல்விக்கு பிறகும் அந்த கூட்டணியிலேயே தொடர்ந்து இருந்திருக்கணும் அப்படின்ற எண்ணம் திமுக தரப்புக்கு இருக்கிற மாதிரி தெரியல. திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருப்பவர்களில் அந்த எண்ணம் ஏற்படலாம், அது சகஜம்தான். ஆனால் அதைவிட அமைந்திருக்கக்கூடிய அரசு மதச்சார்பற்ற அரசாக இருக்க வேண்டும். இன்னும் பல்வேறு சவால்கள் இந்த அரசை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் எப்படியும் இந்தியை திணித்துவிட வேண்டும் என்று மூர்க்கத்தனமாக மைய அரசு இந்த PM ஸ்ரீ திட்டத்தையும் மும்மொழி திட்டத்தையும் எப்படியும் திணித்து விடுவது என்று அவர்கள் முனைந்திருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் வந்தே மாதரத்தை கொண்டு வந்து இங்கே நிலைநாட்டணும் என்று முனைந்திருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் மேகதாது அணையை நாங்கள் கட்டியே தீர்வோம் என்று சிவக்குமார் நேற்றைக்கு கொள்ளைகாலிலே சொல்லுகிற போது அவர் சொன்ன சில கருத்துக்களும் அறைகூவல்களை சவால்களை எல்லாம் சந்திக்க வேண்டிய நிலைமையிலே புதிதாக அமைந்திருக்கிற அரசுக்கு ஏற்பட்டிருக்கிறது. எனவே இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் அதில் இருப்பது ஒரு நம்பிக்கையும் ஒரு பாதுகாப்பான உணர்வையும் தருகிறது. கொள்கை எதிர்ப்பில், பாஜக எதிர்ப்பில், கொள்கை அடிப்படையிலான பாஜக எதிர்ப்பில் திமுக அளவுக்கு தாவேகா உறுதியாக நிற்கும் அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? திமுக அளவுக்கு அவர்கள் ஒரு இயக்கம் படிப்படிப்படியாக வளர்ந்து வரலையே. ஒரு குறுகிய காலம்தானே. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு நீண்ட பாரம்பரியம் இருக்குது. அதற்கு அறிவாசான் பெரியாரிடமிருந்து பிரிந்து வந்து பேரறிஞர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நிறுவிய காலத்திலிருந்து, அதற்கு பிறகு டாக்டர் கலைஞர் அவர்கள் இயக்கத்தை நடத்தி வந்த காலத்திலிருந்து
அவர்களுக்கு இருக்கக்கூடிய பட்டறிவு, ஏற்பட்ட அனுபவங்கள் எல்லாம் இப்போ புதிய அரசு நடத்துகிற கட்சிக்கு கிடையாது. ஆனால் அவர்கள் எச்சரிக்கையாக இருப்பார்கள் என்பது அவர்களுடைய அணுகுமுறையிலிருந்தும் அவர்கள் சொல்லுகிற இந்த ஒரு வார காலத்தில் பிரச்சனைகளுக்கு சொல்லுகிற பதில்களிலிருந்தும் நம்பிக்கையை பெற முடிகிறது. இல்லை, யார் மேலே உங்களுக்கு அதிக நம்பிக்கை இருக்குது? தாவேக்கா மேலே அந்த நம்பிக்கை இருக்கா, இல்லை கூட அமைச்சரவையில் பங்கேற்றிருக்கக்கூடிய விசிகா, ஐயுஎம்எல் இடதுசாரிகள் மேலே அந்த நம்பிக்கை இருக்குது? ஏற்கனவே இதையெல்லாம் சந்தித்து உறுதியாக உரம் கொண்டு வைரம் கொண்டு நின்ற இடதுசாரிகள், சிபிஎம், சிபிஐ கட்சிகள், அதிலேயே ஊன்றி உறுதியாக நின்று வந்திருக்கின்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சி, அதுபோல் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மதச்சார்பின்மையை காப்பதில் கண்ணியத்துக்குரிய காயிதே மில்லத் காலத்திலிருந்து அவர்கள் சந்தித்து வரக்கூடிய நிலைமைகள் எல்லாம் பார்க்கும்போது இவர்கள் பக்கத்துணையாக இருப்பது இந்த அரசு எடுத்துக்கொண்ட நிலைப்பாட்டில் உறுதியாக அதிலேயே நிற்பதற்கு உதவி செய்யும்னு நான் நினைக்கிறேன். இந்து சமய அறநிலையத்துறைக்கு அமைச்சராக, முதன்மை செயலாளராக பிராமண சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு திராவிட கழக தலைவர் திரு வீரமணி கடுமையான விமர்சனம் செய்திருக்கிறார். ஆனால் அதை பற்றிய கூர்மையான எதிர்ப்பு விசிகா தரப்பிலிருந்தும் இடதுசாரிகள் தரப்பிலிருந்தும் வரும்னு எதிர்பார்த்தோம், வரலையே. அந்த பிராமண சமூகத்தைச் சேர்ந்த ஒரு சகோதரி தானே ஆண்டு கணக்கிலே இந்த தமிழ்நாட்டுக்கே முதலமைச்சராக இருந்தார். அதே சமூகத்தைச் சேர்ந்த ஒருவர் முதலமைச்சராகவே இருந்தாரே. சமூக நீதி காத்த வீராங்கனை எனும் பட்டம் பெறுகிற அளவுக்கு அவர் பிராமண சமூகத்தை சார்ந்தவராக இருந்தாலும் திராவிட இயக்கத்தில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைமையை ஏற்று ஆட்சி நடத்தினாரே, அவர் பிராமணர் தானே. அதை நினைக்கும் போது இப்போ 2 பேர் பிராமண சமூகத்திலிருந்து வந்ததுனால அதனால் பெரிய பாதிப்பு வந்துட்டதாக நான் நினைக்கல. அவர் கூட அமைச்சரவையில் பிராமணர்களுக்கு இடம் கொடுக்கல, குறிப்பாக இந்து சமய அறநிலையத்துறைக்கு பிராமணர்களாக அமைச்சர்களாக நியமிக்கலையே. அவரே முதலமைச்சர் பிராமணர், நான் பாப்பாத்தி என்று சட்டசபையிலேயே ஓங்கி முழங்கினார். அவரே பிராமண சமூகத்தை சேர்ந்திருக்கும் போது இன்னொருத்தர் உணர்ந்து அங்கே சேர்க்கணும். அவங்க தலைமை முத்திரையே பிராமணர் தானே. அதனால் இது ஒரு பொருட்டல்ல என்னை பொறுத்த மட்டும். இதில் உங்களுக்கும் மாற்று கருத்து இல்லை? தாவேக்காவோட நெருக்கம் காட்டுறாரு திரு வைகோ அப்படின்னு சமீப நாட்களில் பேச்சுக்கள் வருது, கவனிக்கிறீங்களா? அப்படி எந்த நெருக்கமும் இல்லை. நான் தேர்தல் களத்தில் திராவிட முன்னேற்றக் கழக வேட்பாளர்கள் வெற்றி பெறுவதற்கு ஏறத்தாழ ஒரு 32 தொகுதிகளில் நான் கடுமையான பிரச்சாரத்தை மேற்கொண்டு என்னுடைய உரை என்பதிலே ஒரு 15 நிமிடம் திராவிட இயக்க வரலாற்றையும் அதில் செய்யப்பட்ட தியாகங்களையும் சொல்லித்தான் எந்த கூட்டத்திலையும் அது சாதித்த சாதனைகள். நம்முடைய சகோதரர் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்கள் அரசு சாதித்த சாதனை பட்டியல் அதை ஒரு 15 நிமிஷம் 10 நிமிஷம் அதை பேசிட்டு திராவிட இயக்க வரலாற்று, அந்த தியாக வரலாற்றை சொல்லி அப்படிப்பட்ட திராவிட இயக்க கோட்டையை பாதுகாக்கணும், அதனால் அதை வெற்றி பெற செய்யணுங்கிற உணர்வோடு நான் பேசி வந்தவன். தேர்தலுக்கு காலத்தில் ஆங்காங்கு சில இடங்களிலே திரண்ட கூட்டங்களை தொலைக்காட்சியிலே தொலைக்காட்சியில் பார்த்ததான், பெரும்பாலும் புதிய தலைமுறையில் பார்த்ததான், வெள்ளமாக திரண்டு வருவதும் இளைஞர்கள், இளம் நங்கைகள், மாணவர்கள், மாணவிகள், அவர்கள் காட்டிய பரபரப்பும் ஆவேசமான ஆரவாரமும் இதெல்லாம் பார்த்தப்ப எனக்கு சற்று வியப்பாக இருந்தது. அதனால் நான் சொன்னேன், அது வரைக்கும் 20 விழுக்காடு வரை அவர் வாக்குகள் வாங்கலான்னு சொல்லிட்டு இருந்தவன், இதை பார்த்து தேர்தல் கடைசி கட்டத்திலே பல இடங்களிலே ஏற்பட்ட அந்த அலையலையாக அந்த கூட்டத்தை எல்லாம் பார்த்துட்டு நான் அதனால் சொன்னேன், மிஸ்டர் விஜய் ஹஸ் பிகம் எ ஃபோர்ஸ் டு ரெக்கன் வித். தேர் மே பி சர்ப்ரைசஸ் இன் த எலக்டரல் ரிசல்ட்ஸ் அப்படின்னு சொன்னேன். வேறு நெருங்கி வருவதாக சொல்லக்கூடிய எந்த ஒரு நிகழ்வு நடந்திரல. அவர் நான் சற்று எதிர்பார்க்கல. நம்முடைய இன்றைய முதலமைச்சர் அவர்கள் இல்லத்திற்கு என்னை சந்திக்க வருகிறார்னு சொன்னபோது எனக்கு கொஞ்சம் வியப்பாக இருந்தது. நம்ம ஒரு இன்றைக்கு பெரிய அளவில் வெற்றி பெற்று விட்ட கட்சியும் அல்ல, அதிகாரத்தில் இருந்த கட்சியும் அல்ல, நம்ம பார்க்க வர்றாரான்னு நினச்சேன். அவர் நடந்ததை நான் வெளியே சொன்னேன், அவ்வளவுதான். அதில் என்னன்னா இவர் ரொம்ப நெருக்கத்தை அவர் இல்லை, நீங்கள் ரொம்ப வாஞ்சியா அவரை வரவேற்ற விதம் அது இயற்கையாக யார் என் இல்லத்துக்கு யார் வந்தாலும் நான் வாஞ்சையோடு
பரிவோடு மரியாதையோடு வரவேற்பது. அது பல ஆண்டுகளாக நான் கிராமத்திலிருந்து வந்தவன். வீட்டுக்கு வர்றவங்களை வரவேற்று மரியாதை கொடுத்து உபசரிக்கிறது வழக்கம். அந்த வகையில் வந்தார். வந்து அவர் பேசிகிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், 1983 அக்டோபர் அந்த பருவத்தில் உங்கள் தந்தையார் புது வீடு கட்டினது திறப்பு விழாவுக்கு டாக்டர் கலைஞரும் நானும் வந்தோம். என்னை அழைச்சிட்டு வந்தார். அப்போ நீங்கள் ஒரு பள்ளி மாணவனாக சின்ன வயசு 8-9 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். அன்று அவங்க இல்லத்திறமை நேரம் இருந்து அந்த விழா திறப்பு விழாவை கலைஞர் தான் வீட்டை திறந்து வச்சார். போனால் அந்த நிகழ்வு எனக்கு ஞாபகம் இருக்குது. ஒரு 10-18 வருஷங்களுக்கு முன்னால் மதுரை விமான நிலையத்தில் நான் ஒரு மூலையில் உட்கார்ந்துருந்தேன். பார்வையாளர் பயணிகள் தங்குற அந்த இடத்துல, அந்த லவுஞ்சில். நீங்கள் வாசலுக்கு வந்த நீங்கள் என்னை பார்த்துட்டு, நான் ஒரு மூலையில் தான் உட்கார்ந்துருந்தேன், நீங்கள் வேகமாக என்னை பார்த்து வந்தீங்க. நீங்கள் வந்து எனக்கு காட்டின மரியாதையை கண்டு நான் ரொம்ப சிரித்து போயிட்டேன். என்ன இவ்வளவு என்கிட்ட இதை காட்டுறீங்க அப்படிங்கும்போது, பெரியவங்களுக்கு மரியாதை செய்ய வேண்டியது எங்களை போன உங்களுடைய கடமைன்னு சொன்னார். வெள்ளித்திரையில் கலை உலகில் இப்படிப்பட்ட ஒரு பண்போடு இருக்கிறாரே என்று என் மனதுக்குள்ளே நான் வியந்ததுண்டு என்று அந்த சம்பவம். ஆமாம், நல்லா ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொன்னார். உடனே அவர் சொன்னார், உங்கள் பேச்சுக்கு நான் பரம ரசிகன் அப்படின்னாரு. அப்படிங்களா, ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னேன். உங்கள் பேச்சுக்கு யார் தான் ரசிகராக இல்லாமல் இருக்க முடியும்னு அடுத்த வார்த்தையை சொன்னார். இது அது பேசிகிட்டு இருக்கும்போது இது நடந்தது. அவர் என்ன செய்தார்னா, போகும்போது கூடயே வாங்கன்னு அவர் தான் கையை பிடிச்சிக்கிட்டார். இப்போ அவர் கூட கையை பிடிச்சிக்கிட்டே கூட்டிகிட்டு போகிறார். அவர் வாங்க என் கூட அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சிக்கிட்டே போனார். இல்லை, அதை கூட நான் விருந்தோம்பல்ங்கிற அடிப்படையில் புரிந்து, அவ்வளவுதான், வேற ஒன்று. அதற்கு மேல் அதற்கு ஒரு பெரிய அர்த்தம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இல்லை, அந்த நேரத்தில் உற்று நோக்கப்பட்ட விஷயம் ஒன்று நடந்தது. சட்டப்பேரவையில் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடக்குது. உங்கள் கட்சியை சேர்ந்த 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் வரலாற்று தருணமான மிக முக்கியமான நிகழ்வான நம்பிக்கை வாக்கெடுப்பில் பங்கேற்கலை அப்படிங்கிறது கூர்ந்து கவனிக்கப்பட்டது. சர்ச்சையும் எங்கள் இயக்கத்தில் மிக முக்கியமான நிர்வாகக்குழு கூட்டம், அது தேர்தலுக்கு பிறகு நடக்கிற முதல் நிர்வாகக்குழு கூட்டம். அந்த கூட்டத்தில் அதுவரை துணை பொதுச் செயலாளராக இருந்தவர் தான் ராஜேந்திரன். அதே போல் சட்டத்துறையிலே இருந்தவர் தான் செந்தில் செல்வன். அவங்க 2 பேரும் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்வது ரொம்ப அவசியம்னு நான் நினச்சேன். கட்சியிலே எல்லோரும் நினச்சாங்க. அதனால் அதை கலந்துக்கிட்டதுனால பங்கேற்க முடியல. அதை தவிர்த்து வேறு எந்த நோக்கமும் இல்லை. ஆனால் அந்த கூட்டம் மே 16ஆம் தேதி நடக்கும்னு தானே ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது? இல்லை, அந்த என்றைக்கு நடந்தது? 17 தானே? 13ஆம் தேதி அந்த கூட்டம் நடந்தது. 13 அது ரொம்ப தள்ளி போகுது, ரிசல்ட் ரொம்ப நாள் தள்ளி போகக்கூடாது, கொஞ்சம் அட்வான்ஸ் பண்ணுங்கன்னு இயக்கத்தில் இருக்கக்கூடிய முன்னணியினர் சொன்னதுனால வேற ஒரு காரணமும் இல்லை. அதனால் அப்போ 13 வச்சுக்கிடுவோம். சட்டசபை அன்னைக்கு இந்த வரும் எல்லாம் நான் யூகிக்கவே இல்லை. 13 வச்சுக்கிடுவோம்னு சொல்லி அப்படி தற்செயலாக நிகழ்ந்தது தான். மே 7ஆம் தேதி நீங்கள் அறிக்கை வெளியிடுறீங்க. அந்த அறிக்கையில் மே 16ஆம் தேதி நடைபெறும் சொல்லியிருந்தோம். ஒரு 2 நாள் கழிச்சே ஏன் ஒரு வாரம் ரொம்ப தள்ளி போகுது, நம்ம ரிசல்ட் ஏன் அவ்வளோ தள்ளி போகணும், நிர்வாக குழுவை உடனே சீக்கிரமாக கூட்டுங்கன்னு சொல்லி இயக்கத்தில் இருக்கக்கூடிய முதன்மை செயலாளர் உட்பட எல்லோரும் வற்புறுத்துனதுனால அப்போ அட்வான்ஸ் பண்ணிக்கிடுவோம், அப்போ 13ஆம் தேதி வச்சுக்கிடுவோம்னு சொல்லி தற்செயலாக 13ஆம் தேதின்னு சொல்லி சொன்னேன். வேறு எந்த தெரிந்து கொண்டு ஒரு நோக்கத்தோடு அறிவிக்கப்பட்ட தேதி அல்லது. இல்லை, நம்பிக்கை வாக்கெடுப்பு 13ஆம் தேதி நடக்க போதுன்னா நிர்வாகக்குழு கூட்டத்தை தள்ளி வச்சிருக்கலாமே. நிர்வாகக்குழு முக்கியமான கூட்டம், அதை அறிவித்து எல்லாரும் அதுக்கான பயணத்துக்கான டிக்கெட்டெல்லாம் போட்டிருப்பாங்க. அது பிறகு மாற்றுறதுக்கான பலருக்கு சிரமங்கள் இருக்கும். அதனால் அதை மாற்றணுங்கிற எண்ணம் வரல எனக்கு. திமுக கூட்டணியில் நீங்கள் இடம்பெற்றிருக்கிறீர்கள். திமுக சின்னமான உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறீர்கள். அப்போ நீங்கள் நம்பிக்கை வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளாமல் நீங்கள் தவிர்த்தது ஏதோ ஒரு உள்நோக்கத்தோடு செய்யப்பட்டதோ அப்படின்னு விமர்சனத்துக்கு உள்ள. உள்நோக்கம் இல்லை. விமர்சிப்பவர்கள் என்னை பல முறையிலும் பல கோணத்திலும் பல விதத்திலும் விமர்சிப்பார்கள். அதை விமர்சனங்களை நான் பார்த்துருக்கிறேன். அதனால் எந்த உள்நோக்கமும் இல்லை. விமர்சிப்பவர்களுக்கு அவர்களுடைய உரிமை விமர்சிக்கிறாங்க. நீங்கள் இப்போதும் திமுக கூட்டணியில் தான் தொடரும்? திமுக கூட்டணியில் தான் இருக்கிறோம். தோழமை தொடரும். இப்போது தொடரும் இல்லை எப்போதும் தொடருமா? தோழமை தொடருங்கிறதுலே எல்லாம் அடங்கி போச்சு.
என்ன விமர்சனம் வருது, யூகங்கள் வருது அப்படின்னா, 2 சட்டமன்ற உறுப்பினர்களையும் மதிமுக ராஜினாமா செய்ய சொல்லி தாவேகா சின்னத்தில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்லை அது மாதிரி திருச்சி கிழக்கு இடைத்தேர்தலை ஒட்டி அதற்கான சாத்தியக்கூறுகள் ஆராயப்படும் அப்படின்னு ஒரு செய்திகள் வருது. அதாவது இது பெரிய நகைச்சுவையாக இருக்குது. கற்பனையில் கூட அது மாதிரி நான் நினைக்கக்கூட இல்லை நாங்கள் யாரும். அது மாதிரி ஒரு எண்ணம் ஒரு விழுக்காடு கூட ஏற்படலை. அது விமர்சகர்கள் தொலைவிலேருந்து பார்த்துட்டு விமர்சிக்கிறவங்க ஏதோ கற்பனையாக சொல்கிறாங்க. அது மாதிரி ஒரு சதவீதம் கூட நாங்கள் நினைக்கக்கூட இல்லை. அதுக்கான அது பற்றி ஏன் நினைக்கிறோம்? நாங்கள் திமுகவோடு தோழமை தொடருங்கிறோம். சட்டமன்ற உறுப்பினர்களாக வெற்றி பெற்று வந்திருக்காங்க. அந்த பணிகளை அவர்கள் செய்வார்கள். திமுக கழகம் எடுக்கின்ற முடிவுகளுக்கு இயந்து செயல்படுவார். திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் ஒவ்வொன்றாக தாவேகா கூட்டணிக்கு போகிறாங்க. திரு ஜவாஹிருல்லா இனிமே தனிச்சின்னத்தில் போட்டியிடணும் அப்படின்னு கட்சி முடிவு செய்திருப்பதாக சொல்கிறார். என்ன ஓட்டங்கள் மாறுகிறதோ கட்சிகளுக்கு அப்படின்னு என்ன தோன்றுகிறது? பேராசிரியர் ஜவாஹிருல்லா எதனால் அந்த ஒரு கருத்தை சொன்னார் என்பது எனக்கு தெரியாது. இப்போ நானும் தொலைக்காட்சியில் பார்த்துட்டு தான் அவர் சொன்னதை பார்த்தேன். அவர் எதுக்காக அப்படி சொன்னார்னு தெரியாது. ஆனால் இப்போ எங்கள் இயக்கத்தில் கூட நம்ம தனி சின்னத்தில் போட்டியிடணுங்கிற எண்ணம் தான் பெரும்பாலும் 100க்கு 100 தோழர்கள் மனசில் இருந்தது. தேர்தலுக்கு முன்பு இருந்துச்சு. இப்போ தேர்தலுக்கு முந்தைய ஆமாம் தனி சின்னத்தில் போட்டியிடணும்னு. ஆனால் திமுக கழகம் உதயசூரியனில் தான் போட்டியிட வேண்டும் என்று சொன்னதுனால நாங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டியதாச்சு. தனி சின்னத்தில் போட்டிட்டு இருக்கலாமோ அப்படின்னு இப்போ ஏதாவது யோசிக்கிறேன். நடந்து முடிஞ்சதை பற்றி இப்போ நினச்ச என்ன பிரயோஜனம்? அதனால் என்ன பயன்? கூட்டணி கட்சிகளுக்கு கூட்டணிக்கு தலைமை இருக்கிற கட்சிகள் சரியாக நடத்தலை, ஒரு அங்கீகாரம் கொடுக்கலைங்கிற ஒரு வருத்தம், ஒரு எண்ணம், நெருடல் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். மற்ற கட்சிகளை பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் சகோதரர் தளபதி ஸ்டாலின் எங்களை மதிப்போடும் மரியாதையோடும் கௌரவத்தோடும் நடத்தினார். சிறு ஒரு இம்மி அளவு கூட அதில் மனசில் சங்கடம் எதுவும் ஏற்படலை. அப்படி ஏற்படும்படியாக ஒரு நிலைமையை அவர் ஏற்படுத்தவும் இல்லை. அதிகமான எண்ணிக்கைகள், விரும்பிய தொகுதிகள், இதில் ஒரு சமரச புள்ளியை எட்டுறதுல எப்போதுமே கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு சிரமம் இருப்பதாக அது இருக்குது இல்லைங்க, இருக்குங்கள்ல. இப்போ எங்களுக்கு 4 இடங்கள் தான், பொது உடைமை கட்சிகளுக்கு 5 இடங்கள், சிறுத்தைகளுக்கு 8 இடங்கள், தேமுதிகவுக்கு 10 இடங்கள் +1 ராஜ்யசபா, காங்கிரஸுக்கு 27 இடங்கள் +1 ராஜ்யசபா. இது எல்லாம் இருக்கும்போது நமக்கு 4 இடம் தானாங்கிற ஒரு ஆதங்கம் எங்கள் தோழர்கள் எல்லாரும் மனதிலையும் ஏற்பட்டது உண்மை. அந்த கசப்போட நீட்சியாக ஓட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்காமல் போச்சுன்னு நினைக்கிறீங்களா? அப்படி நான் நினைக்கிறேன். அதனால் ஒன்றும் இல்லை. ரொம்ப சின்சியராக டிஎம்கே ஒர்க் பண்ணாங்க. எங்கள் தோழர்களும் நாங்களும் நல்லா அங்கே ரொம்ப பாளையங்கோட்டை தொகுதியில் திமுக வெற்றி பெறுவதற்கே வெற்றி பெற்ற வகாப் சொன்னார். அந்த கடைசி நாள் மேலப்பாளையத்தில் ஒரு பல்லாயிரக்கணக்கான இஸ்லாமிய மக்கள் மத்தியில் நீங்கள் பேசிய அந்த 1 மணி நேர உரை, அது வரைக்கும் 2000 ஓட்டு நாங்கள் பின்தங்கிட்டே வந்த நாங்கள் அது 80% வாக்கு அங்கே விழுந்ததுக்கு அந்த உங்களுடைய கூட்டம் எங்களுக்கு ரொம்ப பயன்பட்டதுன்னு சொன்னாங்க. அதுபோல் சாத்தூர்லேயும் சரி, அவர் திருச்சுழி தொகுதியிலையும் சரி, கோயில்பட்டியிலையும் சரி திமுக கழகம் வெற்றி பெறுவதற்கு, அதே போல் வாசுதேவநல்லூரிலும் சரி நாங்கள் முழுமூச்சாப்பாடு கூட நான் அங்கெல்லாம் மிக கடுமையான பிரச்சாரத்தை மேற்கொண்டேன். ஆனால் திருமாவளவனுக்கு அப்படி ஒரு எண்ணம் இருக்குது. தான் கட்சிக்காரங்க கூட்டணி கட்சி கூட்டணி வெற்றிக்காக பாடுபடலை, போதுமான அளவு பாடுபடலைன்ற ஒரு ஆதங்கம் அவருக்கு இருக்குது. அதை வெளிப்படுத்தினார் அவர். அது மாதிரி நான் எங்கள் தோழர்கள் அப்படி பாடுபடலைங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். காங்கிரஸ் கட்சிக்கும் திமுகவுக்கும் பிரச்சனை, இடதுசாரிகளுக்கும் திமுகவுக்கும் பிரச்சனை, விசிகாவுக்கும் திமுகவுக்கும் பிரச்சனை, எல்லாமே ஒரு வடிவத்தில் இருந்ததில் இவ்வளவு சிக்கல்கள், முரண்பாடுகள் தேர்தல் சமயத்தில் நடந்ததுங்கிறதுல அந்த ஓட் ட்ரான்ஸ்ஃபருங்கிறது ஒரு பெரிய பின்னடைவை, ஒரு தேக்க நிலையை ஏற்படுத்திருச்சோ அப்படின்னு இப்போ தோணுது. அது நீங்கள் வெளியிலேருந்து பார்க்குறீங்க, பார்க்குறப்ப நீங்கள் தான் அப்சர்வர், நீங்கள் தான் அதை கண்காணிக்கிறவங்க. இது மாதிரி ஒரு உணர்வுகள், எண்ணங்கள் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி யூகிக்கிறீங்களே, அது மாதிரி இருக்கலாம். எங்களை பொறுத்த மட்டும் அந்த மாதிரி ஒரு வேறுபாடு, வேற்றுமை எதுவுமே இல்லை. இவ்வளோ பெரிய தோல்விக்கு அப்போ என்ன காரணமாக இருக்கும்? இவ்வளோ பெரிய பின்னடைவுக்கு என்ன காரணமாக இருக்கும்? அது கள ஆய்வு, இன்ட்ராஸ்பெக்ஷன் ஒவ்வொரு பார்ட்டியும் உள்ளுக்குள்ளே செய்யணும்.
வாக்கு வங்கி சரிஞ்சதுக்கோ தோற்றதுக்கோ என்ன காரணம்? திமுக கழகம் அதிலே ஈடுபட்டிருக்கு. அதை எல்லாருமே செய்யணும். ரெண்டாவது வந்து இளைய தலைமுறை 65 எப்படி மாணவர்கள் எழுச்சி ஒரு பெரும் புரட்சியாக வெடித்து அதற்கு பிறகு அதனுடைய பின்விளைவாக 67 தேர்தலில் அறிஞர் அண்ணா அவர்களை முதல்வராக்க திமுக கழக வெற்றிக்கு அது ஒரு பெரும் காரணமாக இருந்துச்சோ, ஏறத்தாழ அதுபோல் அரசியல் பக்கமே தங்கள் கவனத்தை செலுத்தாத மாணவ மாணவிகள், இளைஞர்கள், அரசியல் பக்கமே தங்களுடைய சிந்தனையை செலவிடாதவர்கள், அவர்கள் வேகமாக ஒரு ஆரவாரத்தோடு வேகமாக எல்லாம் சகோதரர் விஜயை ஆதரிக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டது இந்த தேர்தல் வெற்றிக்கு ஒரு முக்கிய காரணம். ஆனால் 1965களில் இந்தி எதிர்ப்பு போராட்டத்தின் மூலமாக ஒரு அரசியல் புரிதலோடு இளைஞர்கள் அரசியலுக்கு வந்ததுக்கும் இப்போது இளைஞர்கள் அரசியல் புரிதலோடு வருவதற்கும் வேறுபாடு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக இருக்குது. அன்றைக்கு அரசியல் புரிதல் இருந்தது. மாணவர்கள் ஏதாவது ஒரு அரசியல் கட்சி பின்பற்ற ஆரம்பித்தா கூட்டங்களுக்கு போகிறது, பங்கேற்கிறது, சொல்லி தங்களை தாங்களே அதன் நூல்களை படிக்கிறது, ஏடுகளை கட்சி ஏடுகளை படிக்கிறது அப்படின்னு சொல்லி தங்களை முழுக்க முழுக்க அப்போ மாணவர்கள் மத்தியில் அரசியலினுடைய தாக்கம் மனதிலேயே இருந்தது. அப்படி ஒரு தாக்கம் பெரிய அளவில் இளைஞர்கள் மாணவர்கள்ட்ட எல்லாம் அப்படி ஒரு அரசியல் தாக்கம் ஏற்பட்டுருச்சுன்னு சொல்ல முடியாது. ரெண்டையும் கம்பேர் பண்ணவே முடியாது. அப்போ ஒரு உணர்வோட, லட்சிய உணர்வோடு அதில் ஈடுபட்டு அதில் தங்களை ஈடுபடுத்தி கொண்டு வந்தாங்க. இது வந்து அப்படி இல்லை. இவர் நான் கட்சி ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்லி அவர் நிகழ்ச்சிகளுக்கு வர ஆரம்பிக்கும்போது அலையலையாக வந்து அவ்வளோ பேரும் அரசியலில் ரொம்ப மனதை லயித்து போய் அதை பற்றி மனசுக்குள்ளே இடவோட்டு பார்த்து அப்படி வந்தாங்கன்னு சொல்ல முடியாது. விஜய்க்காக வந்தவர்களா? ஆமாம் ஆமாம். அவர் இன்றைய முதலமைச்சர். கலை உலகிலே அவருடைய திரைப்படங்கள், அவருடைய தாக்கம், அவருடைய ரசிகர்கள், அது போக அவர் மேலே ஒரு இனம் புரியாத ஒரு ஈர்ப்பு. அதுக்கு காரணத்தை என்னால் கண்டுபிடிச்சு சொல்ல முடியாது. ஒரு ஈர்ப்பு, தட் கரிஷ்மா அவர்கிட்ட இருந்து அவங்க எல்லாரும் பின்னாடி வந்த மாதிரி நான் நினைக்கிறேன். ஒரு மிக மூத்த அரசியல்வாதியாக பல சதாப்தங்கள் நீங்கள் அரசியலில் இருக்கிறத வச்சு அந்த அனுபவத்தில் நீங்கள் பார்க்கும்போது இது ஆரோக்கியமானதுன்னு நினைக்கிறீங்களா, அச்சுறுத்தல்னு நினைக்கிறீங்களா? அச்சுறுத்தல்னு நினைக்கல. ஏன்னா வந்து ஜனநாயகத்தில் வென்றவர்கள் தோற்கலாம், தோற்றவர்கள் ஜெயிக்கலாம். அதனால் அது ஒரு பெரியது ஒன்றும் இல்லை. இன்ஸ்டாகிராம் மூலமாக ஆட்சிக்கு வந்துட்டாங்க, போலி செய்திகளை தீவிரமாக பரப்புனாங்க, குழந்தைகள் பயன்படுத்தி தேர்தல் வெற்றியை பெற்றார்கள்னு தேர்தலுக்கு பின்பு வரக்கூடிய விமர்சனங்கள் பற்றி என்ன நினைக்கிறீங்க? குழந்தைகளாக ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திட முடியாது. கட்சியில் எங்களையே ஈடுபடுத்தி கொண்டிருக்கக்கூடியவங்க வீடுகளில் இருக்கக்கூடிய குழந்தைகள் ஒரு முடிவெடுத்து சொல்லி அதை அப்படியே பெற்றோர்கள் ஏற்றுக்கொள்வாங்கிறதெல்லாம் அது வந்து ஒரு அப்படி பரவலாக அது மாதிரி பிள்ளைகளாக சொல்லிச்சு, குழந்தைகளாக சொல்லிச்சுன்னு சொல்லி சொல்கிறதுக்கு தான் இருக்கலாம். அதனால் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். என் பையன் சொன்னார், என் பொண்ணு சொன்னாங்க, என் பேரன் சொன்னார், பேத்தி சொன்னாங்கன்னு. அதான் இளைஞர்கள் 15 வயதுக்கு மேலே உள்ளவங்க, மாணவ மாணவிகள், இளைஞர்கள், அவங்க விஜய்க்கு ஆதரவாக தங்கள் நாட்டத்தை திருப்பியது உண்மை. குழந்தைகளை வச்சு அதெல்லாம் சொல்கிறது அதெல்லாம் வந்து அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அப்படி ஒரு தேர்தல் வெற்றியை சாத்தியப்படுத்த முடியாதுன்னு நினைக்கிறேன். முடியாது. தேர்தலுக்கு பிறகு இந்த கூட்டணி அமைந்திருப்பது தமிழ்நாட்டுடைய எதிர்கால அரசியலுடைய தன்மையை எப்படி மாற்றும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நான் தொடக்கத்திலே சொன்னதைப் போல தமிழ்நாட்டை அச்சுறுத்துகின்ற சவால்கள் இருக்கின்றன. அதை எப்படி இந்த அரசு எதிர்கொள்ளப் போகிறதுன்னு பார்த்துட்டு இருக்கிறேன். அவற்றை குறிப்பாக மத்திய அரசினுடைய போக்கு, இந்தியை திணிக்கும் போக்கு. உதாரணமாக இந்த மேகதாது அணையை 2015 டிசம்பர் 7-8 தேதிகளில் அனந்தகுமார் வீட்டில் ஒரு கூட்டத்தை போட்டு கர்நாடகா எம்பிக்கள், லோக்சபா, ராஜ்யசபா எல்லா கட்சிகளையும் சேர்ந்தவங்க, அங்கே உள்ள மந்திரிகள் சேர்ந்து 2 நாள் ஒரு கூட்டம் போட்டாங்க, ரகசிய கூட்டம். அந்த கூட்டத்தில் அன்றைக்கு இருந்த சுற்றுச்சூழல் அமைச்சரும் ஜவடேகர் கலந்துக்கிட்டு, நீங்கள் அணையை கட்டுறதுக்கு ப்ரப்போசல் அனுப்புங்க, நாங்கள் ஃபார்மாலிட்டிக்கு நாங்கள் சும்மா வேணால் உடனே அனுமதி கொடுக்காமல் இருக்கலாம், நீங்கள் யூ ப்ரொசீடு, நீங்கள் அணையை கட்டுறதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் செய்யுங்கன்னு சொல்லி அதில் ஒரு முடிவு எடுத்ததை இந்து பத்திரிகை முதல் பக்கத்திலே பெரிய செய்தியாக
இது ஒரு கான்ஸ்பிரசி மாதிரி நடந்துருச்சுன்னு சொல்லி போட்டாங்க. நமக்கு மேட்டூருக்கு தண்ணி வராது, காவிரி டெல்டாவே பாலைவனமாயிரும். இந்த பேர் ஆபத்தும் இருக்கிறது. இதையும் தடுக்க வேண்டும். இந்த இந்திய திணிப்பு மும்மொழி திட்டம் இதையும் வரவிடாமல் தடுக்க வேண்டும். நரேந்திர மோடி தலைமை அமைச்சர் ஒரிசாவுக்கு போய் நமக்கு காப்பர் இல்லை, காப்பர் நம்ம வெளியிலேருந்து வாங்க வேண்டியிருக்கு, அதை பற்றி கவலைப்பட்டு பேசுகிறாரு. மீண்டும் ஏதோ ஒரு வடிவத்திலே அவர்கள் நுழைய முயன்றால் நம்முடைய இன்றைய முதலமைச்சர் அவர்களை உங்கள் இந்த தொலைக்காட்சி நேர்காணல் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன், அதற்கு துளியளவும் இடம் கொடுத்து விடாதீர்கள். நிச்சயமாக அப்ரோச் பண்ண பார்ப்பாங்க. அவர் கொடுக்க மாட்டார்னு நினைக்கிறேன். இப்போ இதிலெல்லாம் இருக்கக்கூடிய உறுதிப்பாடு அடிப்படையில் தான் நீங்கள் அவங்களுடைய நிர்வாகத்திறனை அளவீடு செய்ய போகிறீங்க, மதச்சார்பற்ற தன்மையை அளவீடு செய்ய போகிறீங்க. மதச்சார்பற்ற தன்மைக்கு ஆபத்து வராது, ஏன்னா அதில் உறுதியாக இருக்கிறார் முதலமைச்சர். அதிலே அந்த கொள்கையிலே உறுதியான ஒரு நிலைப்பாட்டை எடுத்து மதச்சார்பின்மை என்பதிலே உறுதியாக நிற்கிறார். ஐ பிலீவ் ஹிம். நான் அவரை முழுக்க அதில் நம்புகிறேன். இப்பொழுது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அங்கே போய் அரசிலே பங்கெடுத்திருக்க சூழ்நிலையில் அது இன்னும் மேலும் உறுதிப்படுது. ஆக மதச்சார்பின்மைக்கு எந்த விதமான பங்கமும் வராது. ஆனால் மாநில உரிமைகளை காவு கொடுக்க, இந்த கூட்டாட்சி தத்துவத்தை பலி கொடுக்க மத்திய அரசு முயற்சி செய்யும். ஒரு நாடு, ஒரு அரசு, ஒரு மொழி, ஒரு மதம், ஒரு கலாச்சாரம் என்று இந்த பன்முகத்தன்மை கொண்ட பல தேசிய இனங்களை கொண்ட இந்த உபகண்டத்தை சிதைக்கக்கூடிய விதத்திலே அவர்களுடைய நடவடிக்கைகள் ஆரம்பமாகிவிட்டன. அது வடபுலத்திலே பல பகுதிகளை கைப்பற்றி கொண்டிருக்கிறார்கள். வங்கத்திலும் மேற்கு வங்கத்திலும் நுழைந்திருக்கிறார்கள். கேரளத்தில் தான் பிரவேசிக்க முடியவில்லை. தமிழ்நாட்டில் அடியெடுத்து வைக்க முடியவில்லை. இதிலே தமிழ்நாடு இன்னும் பலமாக உறுதியாக இருக்க வேண்டும் என்று இன்றைய அரசை நான் கேட்டுக்கொள்கிறேன். மதச்சார்பற்ற தன்மையில் தாவேக அரசு உறுதியாக இருக்கும், திரு விஜய் உறுதியாக இருப்பார்னு நீங்கள் நம்புறீங்க? நான் நம்புகிறேன். அவர்கள் உறுதியாக இருப்பார்கள் அப்படின்னா இங்கே திமுகவுக்கான வேலை என்ன, திமுகவுடைய ரோல் என்ன அப்படின்னு அடுத்த கேள்வி வருது. திராவிட முன்னேற்றக் கழகம் மதச்சார்பின்மை, கூட்டாட்சி தத்துவம், மாநில சுயாட்சி, இந்திய ஆதிக்கத்தை எந்த வடிவத்திலும் இங்கே நுழைய விடாமல் தடுப்பது, மகளிர் உரிமை என்று தமிழகத்தின் வாழ்வாதாரங்களை காப்பது, இவற்றிலெல்லாம் உறுதியான ஒரு நிலைப்பாடை எடுத்து திமுக செயல்படுறதுனால அதே பாதையில் அவர்கள் தொடர்ந்து செல்வார்கள். அதனால் அந்த அவர்களுடைய முயற்சிகளிலே வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலைகள் அமையக்கூடும். தமிழ்நாட்டுடைய இருதுருவ அரசியலின் தன்மை மாறிடுச்சு இல்லையா? அது மாறி இருக்கு. அந்த பைபோலார் சிஸ்டம்ங்கிறது போய் இட் ஹஸ் பிகம் எ மல்டிபோலார் சிஸ்டம். அப்படி ஒரு நிலைமை இந்த தேர்தலுக்கு பிறகு ஏற்பட்டிருக்கு. அதை அவர் சகோதரர் விஜய் அவர்களே எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டின்னு தான் அவர் பேச ஆரம்பித்தார். ஆகவே அந்த இருதுருவ அரசியலுங்கிறது கொஞ்ச நாள் அந்த ஃபெனாமினன் ஹெஸ் சேஞ்ச்டு. இனி ஆட்சியினுடைய பெர்ஃபார்மன்ஸ், ஆட்சியினுடைய செயல்பாடை பொறுத்து தான் அடுத்தடுத்து நம்ம ஒரு கணிப்புக்கு வர முடியும். வி குட் எஸ்டிமேட். அது நீ பொறுத்திருந்து பார்க்கணும். அவங்க புதுசு, நிர்வாகத்துக்கு எல்லாரும் புதியவர்கள், பெரிய நிதி நெருக்கடி இருக்குது. இதை எப்படி அவர்கள் எதிர்கொண்டு கையாளப் போகிறார்கள்? பெரிய வாக்குறுதிகள் கொடுத்துருக்குறாங்க. அதையெல்லாம் நிறைவேற்றுவதற்கு எந்த விதத்திலே அவர்கள் முயற்சி செய்வார்கள், அது எந்த அளவுக்கு அவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்பதையெல்லாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். தமிழ்நாட்டில் இனிமே கூட்டணி ஆட்சி தான், இனிமே தொங்கு சட்டசபை தான், ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு உத்தரவாதம் கொடுக்கக்கூடிய கட்சிகளுக்கு மட்டும்தான் ஆள்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு அரசியலை கூர்ந்து கவனிக்கக்கூடியவர்கள் சொல்கிறார்கள். ஒரு தேர்தல் முடிவை வச்சு சொல்ல முடியாதுங்க. சொல்ல முடியும். கூட்டணி அரசுங்கிறது நல்ல ஜனநாயகத்துக்கு ஆரோக்கியமானது தான், அது வரவேற்கத்தக்கது தான். ஆனால் இனி ஒவ்வொரு தடவை இப்படி தான் நடக்கும்னு இப்போ இந்த தேர்தல் முடிவை வச்சு சொல்ல முடியாது. ஏன் மாறும்னு நினைக்கிறீங்க? ஏன் ஒரு கட்சி அதிகமான இடங்களை பெற்றுவிட்டால் கூட்டணி இல்லாமலே ஆட்சி, கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவு இல்லாமலே ஆட்சி அமைக்கலாமே. இல்லை, அது பெரும் எண்ணிக்கையை பொறுத்ததாக இருக்கா இல்லை கருத்தியல் சார்ந்ததாக இருக்கா? எண்ணிக்கையை பொறுத்து தான். ஒரு கட்சி அதிகமான இடங்களை பெற்ற பிறகு நாம் கூட்டணியாக ஆட்சி அமைக்க வேண்டாம், நம்ம கட்சி மட்டுமே ஆட்சி அமைக்கலாம் அப்படின்னு அவங்க ஒரு முடிவுக்கு வரலாம்ல. எவ்வளோ கம்பல்சன் இல்லையே கூட்டணி ஆட்சி வைக்கணும்னு. இதற்கப்புறம் அந்த தன்மை எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதிமுக சற்றே பலவீனமாக இருக்குது, திமுக தேர்தலில் பின்னடைவை சந்தித்திருக்கிறது, தாவேகா முதல் தேர்தலிலேயே முத்திரை பதித்திருக்கிறது. இதற்கப்புறம் இருக்கக்கூடிய அரசியல் தன்மையில் என்ன மாதிரி சூழல் உருவாகும்னு நினைக்கிறீங்க? இந்த அரசு செயல்படுகிற விதத்தை பொறுத்து
அவர்களுக்கு கிடைத்த ஆதரவை தக்க வைத்துக் கொள்ளவும் ஆதரவை வலுப்படுத்திக் கொள்ளவும் காலம்தான் அதற்கு விடை சொல்ல வேண்டும். அப்படி முடியுமா என்பதை காலம்தான் தீர்மானிக்க வேண்டும், விடை சொல்ல வேண்டும். திராவிட முன்னேற்றக் கழகமும் தன்னை மேலும் வலுப்படுத்திக் கொள்வதற்கு, ஆனால் ஆர்கனைசேஷன் லெவலில் இந்தியாவிலே ஒரு பெஸ்ட் ஆர்கனைசேஷன் சொன்னீங்கன்னா அது டிஎம்கே ஆர்கனைசேஷன் தான். சங்கிலி தொடர் போன்ற அந்த இணைப்பு அமைப்பு அது கிளைக்கழகத்தில் இருந்து கொண்டு வந்து அது மிக அந்த கட்டமைப்பு ரொம்ப பலமாக இருக்குது. அது எந்த கட்சிக்கும் அதிமுகவுக்கே கட்டமைப்புன்னு பார்த்தீங்கன்னா திமுகவுடைய அதுவும் கட்டமைப்பு உள்ள கட்சி தான். ஆனால் திமுக அளவுக்குள்ள கட்டமைப்பு உள்ள கட்சி எந்த கட்சியும் கிடையாது. அதிமுகவோட எதிர்காலம் குறித்து என்ன நினைக்கிறீங்க? நான் பொதுவாக இன்னொரு கட்சியை பற்றி நான் விமர்சிக்கிற வழக்கம் இல்லை. ஆனால் அதிமுகவிலே உள்ளுக்குள் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலைமைகள் எல்லாம் அவர்கள் எப்படி இதை மேற்கொள்ளப் போகிறார்கள். ஒரு சாரார் அவர்கள் தனித்து முதல்ல போய் முதல்வரை சந்தித்தாங்க, அவங்க தனித்து செயல்படுற மாதிரி சொன்னாங்க. இப்போ இல்லை, நாங்கள் எல்லாம் ஒன்றா இருக்கிறோம், பொதுக்குழுவை கூட்டுங்கன்னு சொல்கிறாங்க. அதனுடைய பொதுச் செயலாளர் எப்படி முடிவெடுத்து கொண்டு போக போகிறாருங்கிறத பொறுத்து தான் இருக்குது. பொதுவாக எந்த கட்சிக்கும் ஒரு சிதைவு வர்றதுங்கிறது ஒரு அரசியலில் வெற்றியோ தோல்வியோ ஒரு கட்சி சிதைவு வரணும்னு நான் விரும்புகிறவன் இல்லை. ஆமாம், அது எப்படி அவங்க மேற்கொண்டு எடுத்துக்கொள்ள போகிறாருங்கிறது அவர் இந்த இப்போ இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் எப்படி செயல்படுத்த போகிறார், எதிர்த்து ஒரு நிலைப்பாடு எடுத்தவங்க அவங்க எப்படி செயல்பட போகிறாங்கங்கிறத நம்ம பொறுத்து பார்ப்போம். அதிமுகவுடைய உட்கட்சி பிரச்சனைக்கு தாவேகாவுடைய தலையீடும் ஒரு காரணம்னு விமர்சனம் வந்துச்சு. அது நான் அப்படின்னு நினைக்கல. அவங்க மனசில் போட்ட கருத்தை அவங்க வெளிப்படுத்தியிருக்காங்க. இதில் போய் தாவேக்கா எப்படி போய் தலையிட்டு இருக்க முடியும்? அதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா நான் நினைக்கல. திரு எடப்பாடி பழனிசாமியை திரு விஜய் சந்திக்கலை முதல்வரான பிறகு. அங்கிருந்து பிளவு அணியாக செயல்பட்ட திரு சிவி சண்முகம், திரு எஸ்பி வேலுமணியை போய் முதல்வர் சந்திக்கிறாரு. அமமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு காமராஜுடைய ஆதரவை பெறுகிறாங்க அப்படின்னு திரு டிடிவி தினகரன் குற்றச்சாட்டு வச்சு அதை குதிரை பேரம்னு அவங்க விமர்சிக்கிறாங்க. இதெல்லாம் தான் தாவேகா மீதான விமர்சனங்களாக இருக்குது. அதாவது குற்றச்சாட்டு வைக்கிறவர் அவர் மனசுக்கு பட்ட கருத்தை அவர் சொல்கிறாரு. அப்படி ஒரு விபாரத்தில் ஈடுபட்ட மாதிரி நான் நினைக்கல. இந்த சிவி சண்முகம் அவரை சார்ந்தவங்க அவங்க ஒரு முடிவெடுத்து நாங்கள் ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர்கள் ஆதரவை தெரிவிக்கிறாங்க. அதை அந்த நேரத்தில் அரசு அமைக்க முடியுமா முடியாதாங்கக்கூடிய அளவுக்கு ஒரு நிலை இருந்தபோது, கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறது முடியுமா முடியாதா, கவர்னர் வேறு இழுத்துக்கிட்டே போகிறாருங்கும்போது நாங்கள் ஆதரிக்கிறோம் என்று வருகிறவர்களுடைய ஆதரவை அவர் அதை ஏற்றுக்கொள்கிற விதத்தில் அவங்களை சந்தித்ததில் என்ன புதுமை இருக்குது? யார் இருந்தாலும் அப்படி தான் செய்வாங்க. இல்லை, ஒரு மதச்சார்பற்ற அரசை நிறுவனம், அதனால் மதச்சார்பற்ற கட்சிகளுடைய ஆதரவை பெறணும்னு முயற்சி நடக்கக்கூடிய சமயத்தில் பாஜக கூட்டணியில் இடம்பெற்ற அமமுக, பாஜக கூட்டணியில் இடம்பெற்ற அதிமுகவுடைய ஒரு அணி, இவங்க ஆதரவை பெற முயற்சிப்பது அறத்தின்படியும் சட்டத்தின்படியும் தவறுன்னு விமர்சிக்கிறாங்கல்ல. நீங்கள் அவர்களுக்கு தேவையான மெஜாரிட்டியை உடனடியாக கட்சிகள்லாம் கொடுத்துருந்தா அவர் இந்த மாதிரியான முயற்சியில் ஈடுபட்டிருக்க மாட்டார். அது கொடுக்கல. இல்லை, அப்போ அரசு அமையுமா அமையாதா என்ற கேள்விக்குறி வருகிற போது அரசை அமைக்கணுங்கிற எண்ணம் அவர்களுக்கு, அமைக்க வேண்டும் என்று முயற்சிக்கிறவர்களுக்கு அப்படி அமைப்பதற்கான எந்த வாய்ப்பாக இருந்தாலும் அதை பயன்படுத்தி கொண்டு தான் நினைப்பாங்க. பொலிட்டிக்கலாக எந்த ஸ்டேட்டில் எடுத்துக்கிட்டு பார்த்தாலும் அப்படி தானே ஒரு கட்சி நடந்துக்கிட்டு இருக்கும். இல்லை, அப்படி உடனடியாக ஆதரவை கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் இடதுசாரிகளுக்கோ விசிகாவுக்கோ ஐயுஎம்களுக்கோ இருக்கா? என்ன காங்கிரஸ் மாதிரி ஏதாவது இருக்கு? நிர்பந்தம் ஒன்றும் இல்லை. என்ன ஒரு அரசு அமையட்டுங்கிற எண்ணத்தில் இப்போ முடிவெடுத்தவங்க அன்னைக்கு முதல்ல அந்த முடிவை சொல்லியிருந்தால் இந்த ஆதரவை கூட அவர் விரும்பி அதுக்காக எதிர்பார்த்து இருக்க மாட்டாரே. இல்லை, இது ரெண்டுமே இணையாக நடக்குது. இந்த தரப்பில் ஐயுஎம்எல் விசிகா கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டே இந்த பக்கம் அதிமுகவுடைய ஒரு பிளவு அணி அமமுகவிடமும் பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. அப்படி தான் காட்சிகள்லேருந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்குது. எந்த அளவுக்கு இவங்க கிட்ட முயற்சி பண்ணாங்க, இவங்க எந்த அளவுக்கு டிலே பண்ணாங்க, இதற்கிடையிலே ஏதேதோ நடந்ததாக திரைமறைவில் பல செய்திகள் உலா வருகின்றன. அது குறித்து நான் எதுவும் பேச விரும்பவில்லை. அது அந்த மாதிரி வந்த செய்திகள் மனதிற்கு கவலையை தந்தது. ஆமாம், அது நடந்திருக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்க? இல்லை, ஒரு காட்சி, புதியதோ ஒரு காட்சி வருதுன்னு சொன்னாங்க இல்லையா, அது மனதுக்கு கவலையை தந்தது. திமுக கூட்டணியில் இடம்பெற்ற கட்சிகள் தேர்தலுக்கு பிறகு தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்கலாம்,
அப்படிங்கிறது சரினா ஏன் அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்க கூடாதா அப்படின்னு கேட்குறவங்க இருக்காங்களே. அது நான் அதை பற்றி கருத்து சொல்கிறது சரியாக இருக்காது. ஆனால் அதை மக்கள் யாரும் விரும்ப மாட்டாங்க. ஒருவேளை திருமாவளவன் முதல்வர் என்ற அந்த ப்ரப்போசல் முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்தா என்ன நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். திருமாவளவன் முதல்வரானால் முதல் மகிழ்ச்சி எடுத்து கையை தூக்குறவன் நானாக இருப்பேன். ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தில், விளிம்பு நிலை சமூகத்திலிருந்து பல ஆண்டுகள் போராடி அவர் ஒரு வாய்ப்பை பெற்று வருகிறாருன்னா ரொம்ப நல்லது, என சமூக நீதிக்கு சாட்சியமாயிருச்சு அப்படின்னு தான் நான் சந்தோஷப்படுவேன். அது இந்த முயற்சி கைகூடாமல் போனதில் வருத்தம் தான். இப்போ உங்களுக்கு அந்த முயற்சியே சடைவரலன்னு இல்லை அவர் சொல்கிறாரு, அவரே முரண்படுறாரு அவருடைய கருத்தில். தாவேகா அணிக்கு எதிராக பாஜக நெருக்கத்தை திமுக எதிர்காலத்தில் காட்டுவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? பாஜகவோட திமுக நெருங்கும்னு நான் நினைக்கல. அரசியலில் உடனே எதுவும் நடக்கலாம். நேற்றைக்கு நண்பர்கள், இன்றைக்கு எதிரிகள், இன்றைய எதிரிகள், நாளைக்கு நண்பர்கள்னு சொல்கிறாங்க. எதுவும் நடக்கலான்னு சில பேர் சொல்கிறாங்க. ஆனால் என் மனசில் அப்படி படலை. ஒரு பிரதமர் வேட்பாளர் இல்லாமல் ஒரு தேர்தலை சந்திப்பதுங்கிறது திமுகவுக்கு சிரமமாக இருக்காது? இதுக்கு முன்னாடி நடந்திருக்க தேர்தல்களை எல்லாம் சந்திச்சிருக்காங்கல்ல. இல்லாமலே பிரதமர் வேட்பாளர் இல்லைன்னாலுமே சந்திச்சிருக்காங்கல்ல. அதையெல்லாம் நம்ம தமிழ்நாட்டு அரசியலில் அது ஒரு தனிப்பட்ட ஒரு சக்தி திமுக. அவங்க பிரதமர் நிலைப்பாட்டு வேட்பாளரை ஏற்றுத்தான் தேர்தலை சந்திக்கணும்னு அவசியம் இல்லை. பாஜக எதிர்ப்பில் உறுதியாக திமுக இருக்கும்னு உறுதியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நன்றி நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு. எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு முதலே சொன்ன மாதிரி ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.